ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவற்றை அவைகள் என்னைக்கு தெரியும் என்று ஆண்டவர் ஆயனாக நின்று தன் மக்களை வழிநடத்துகின்ற அற்புதமான உவமையை இன்று நாம் சிந்திக்கின்றோம். சங்கீதம் 23 நாம் வாசிக்கிறோம். என் ஆயன் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு, பசும் புல் மேய்ச்சலில் அவர் என்னை வழிநடத்துகிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிடனும், தீமையானது எதற்கும் நான் அஞ்சிடேன், ஏனெனில் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சங்கீத ஆசிரியர் கடவுள் தன் ஆயனாய் நின்று வழிநடத்துகிறார் என்றும், தான் அவருடைய செல்ல ஆடாக செம்மறியாக அவர் பின்னாலேயே நடந்து செல்கிறேன் என்றும், அவர் பாடும்போதும் கூப்பிடும்போதும் நடக்கின்ற சத்தத்திலும் அவருடைய வாசனையிலும் இந்த ஆடுகள் களிப்புற்று வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆயன் எப்படி போகிறாரோ, எப்படி பேசுகிறாரோ அப்படியே போகும், அப்படியே கேட்கும். இந்த ஆயன் தன்னுடைய ஆட்டிற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார். அவற்றை குளிப்பாட்டுகிறார், உடைந்து போனதை கட்டுப்போடுகிறார், நோயுற்றதை குணமாக்குகிறார், தீய பகுதியில் சிக்கலான பகுதியில் இருக்கின்ற போது அவற்றை மீட்டு கொண்டு வருகிறார், எதிரிகள் நிற்கின்ற போது அவற்றிற்காக போராடுகிறார். இந்த ஆயன் நல்ல ஆயன். என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன என்கிறார் ஆண்டவர். நாம் கடவுளின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். இவைகள், இந்த ஆடுகள் எவையும் கடவுளிடமிருந்து பிரித்துவிட முடியாது, இயேசுவிடமிருந்து பிரித்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த ஆடுகள் அனைத்தும் இயேசுவிடம் கொடுக்கப்பட்ட ஆடுகள். நாம் அனைவரும் கடவுளின் அருளால் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலும் காயங்களினாலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்று நாம் வந்துவிடவில்லை, இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினால் வாங்கப்பட்ட நாம் இயேசுவோடு இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களில் அவருடைய குரலை கேட்காமல் செவிடராகவே வாழ்க்கை முழுவதும் இருந்து விடுகிறோம். எத்தனை முறை நம் இதய கதவை அவர் தட்டினாலும் நம் காதுகளுக்கு அவருடைய குரல் கேட்பதில்லை, அவருடைய சத்தம் கேட்பதில்லை, அவருடைய பாடல் கேட்பதில்லை. அவர் செல்லுகின்ற பாதையும் நம் கண்களுக்கும் தெரிவதில்லை. அவர் நம்மை சத்தமாக உரக்க கூப்பிடுவதும் நமக்கு தெரிவதில்லை. அவர் நமக்காக போர் புரிவதும் நமக்கு தெரிவதில்லை. எனவே எந்த ஆடு தன்னுடைய இயேசுவினுடைய அருளை நினைத்து நினைத்து மகிழ்ந்து செல்வ செழிப்போடு அவர் பக்கமாக நிற்கிறதோ, அந்த ஆடுதான் அவருடைய குரலை கேட்கும். தொடர்ந்த பாவங்கள், தொடர்ந்த கடவுள் மறுத்தல், தொடர்ந்த மனிதனுக்கு எதிராக செய்த பாவங்கள், கடவுளை விட்டு தூர நிறுத்தல், கடவுளை விட்டு வேண்டாம் என்று ஒதுங்கி நிறுத்தல், இவைகளெல்லாம் அவருடைய குரலை கேட்க தயாராக இல்லாத ஒரு நிலைகள். ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? பல நேரங்களில் இந்த குரலும் நமக்கும் கேட்கப்படுகிறது. இதே கேள்வி நம்மிடமும் கேட்கப்படுகிறது. எங்கே இருக்கிறாய்? ஏதாவது முட்செடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னை எதிரி பயமுறுத்தி கொண்டிருக்கிறானா? அல்லது நீ உடைந்து போய் நிற்கிறாயா? அல்லது உணவின்றி இருக்கிறாயா? தண்ணீரின்றி இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய அருளில் நாம் நின்றால் அவர் கேட்கின்ற குரல் நமக்கு கேட்கும். அவரை அவர் முன்பாக செல்ல, அவர் பின்னாலேயே நாமும் சென்றால்
அவர் கூப்பிடுகின்ற குரல் நமக்கு கேட்கும். எப்பொழுதும் மெசியாவினுடைய கூப்பிடும் தூரத்தில் நாம் நின்றால் நமக்கு ஆண்டவரின் குரல் கேட்கும். கூப்பிடக்கூடிய தூரத்தில் நாம் இல்லாமல் இயேசுவை விட்டு தூர போய்கொண்டே இருந்தோமேயானால் அவரும் நம்மை தேடி வருகிறார். இருப்பினும் நாம் அவரை கூப்பிடுகின்ற தூரத்தில் இல்லாமல், அவர் அருகில் இல்லாமல் தூர போய்விட்டால் அவருடைய குரல் நமக்கு கேட்பதில்லை. எனவே நம்மையே நம் ஆன்ம சோதனையிடுவோம். என் ஆயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்று சங்கீத ஆசிரியர் பாடுகின்ற பாடலை பாடி அவர் அருகில் சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு, குரலை கேட்டு, ஆண்டவரே பேசும் மடியான் நான் கேட்கிறேன் என்று சொல்லுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உமது பிள்ளையாக பார்த்து வழிநடத்துகிறீர். எங்களுக்கு முன் எதிரிகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுக்கு முன் கவலைகள் இருக்கிறது, வாழ்க்கையின் சவால்கள் இருக்கிறது, சரித்திர படைக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது. நீர் எங்களோடு இருந்தால் எல்லாம் சுபிட்சமாய் நடைபெறும். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய குரல் கேட்கின்ற தொலைவில் நாங்கள் நிற்க வரம் தாரும். அதைவிட நாங்கள் எப்பொழுதும் தூர போய்விடாமல் உம்முடைய அருகிலேயே நாங்கள் வட்டமடித்து கொண்டு உம் குரலை கேட்டுக்கொண்டே இருக்க எங்கள் இதயங்களை திறந்துவிடும். நீர் தட்டுகின்ற குரலை, நீர் தட்டுகின்ற சத்தத்தை கேட்டு இதய கதவை திறக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.